Hi friends, welcome to South India Kitchen. இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. First இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான things என்னன்னு பார்த்திரலாம். நான் இங்க 2 கத்திரிக்காவை பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 கப் தேங்காய், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். கூடவே 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் போட்டுடலாம். தென் தக்காளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து லைட்டாக வதங்கின அப்புறமா இப்போ மசாலா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வெந்த அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிடலாம். அப்படியே இறக்கிடுங்க. ஆற வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அரைச்சா போதும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை பொரிச்சிடலாம். பீஸ் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பொரிச்சிடலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கணும். லைட்டாக செவந்த அப்புறமா இந்த மாதிரி கலர் வந்துடும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுமே இறக்கிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டின அப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துடுங்க. கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சதுமே 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையில்லைன்னா வேண்டாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா இறங்கின அப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். டூ மினிட்ஸ் வேக வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போது கிரேவியெல்லாம் நல்லா மிங்கிளாகி மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா இறங்கியிருக்கு. இந்த மாதிரி வரும்போது நம்ம இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கலாம். வித் லவ்விங் காட் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ. பை பாய்.